அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸ் போர்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சம்மை நம்ம குவிக்காக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் லாஜிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், சம்மை வந்து நம்ம ஈஸியாக ஷார்ட் டைமில் நம்மளால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். இந்த வீடியோவில் நம்ம சில சம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே எழுதணும், எங்கே எழுதக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சம் வரப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள். வாட் வேல்யூ ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க் in the following questions. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கொஷின் மார்க்கு என்ன வேல்யூ வரும், அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், நம்ம அகாடமிலையும் சரி நம்ம மற்றவங்களுக்கும் சரி, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஷினில் இருக்கிற டேட்டாவை திரும்பியும் நீங்கள் ஆன்சர் ஷீட் சால்வ் பண்ணுறப்போ அதில் எழுதக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது கொஷின் கொடுக்குறோமா, 784 divided by 14 plus 598 divided by 13 அப்படின்னு சொல்கிறப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இதை ப்ரீஃப் பண்ணி 784 divided by 14 plus 598 divided by 13 அப்படி எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதணும் அப்படின்னா அது டைம் வேஸ்ட்டு. ஸோ கொஷினில் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எழுதணும் அப்படின்னா அடுத்த சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுத தான் முயற்சி பண்ணுமே வெளியே, இந்த மாதிரி டீகோட் பண்ணி அந்த இருக்கிற விஷயத்தையே அப்படியே சேஞ்ச் பண்ணி அப்படி நம்ம எழுதக்கூடாது. ஃபஸ்ட் திங் இது நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் லிசன் பண்ணுங்கள், எந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம கொஷின் மார்க் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எவால்வேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை எவால்வேட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ இங்கே எவால்வேட் பண்ணி வர வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறப்ப நமக்கு மைனஸ் வரும். ஸோ இந்த வேல்யூவையும் இங்கே கிடைச்ச வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணால் அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஸோ எங்கேருந்து சம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதிலிருந்து நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு தென் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் போகலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷன் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்கட் அப்படிங்கிறது டேபிள்ஸ் தெரிஞ்சது, அதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமே வெளியே. இப்போ டேபிள்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 20 வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே போல் இப்போ 784 divided by 14 அப்படின்றப்போ தனியாக அப்படி எடுத்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. 784 divided by 14 அப்படின்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய வேலை கிடையாது, சரியா. அப்போ பை சீயிங், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், 14 டேபிள் நமக்கு தெரிய போகுது இல்லையா. ஸோ 14 into 5 என்ன கிடைக்கும், 70. ஸோ அப்போ இங்கே 5 போட்டுக்கிறோம். ஸோ பேலன்ஸ் 8 இருக்குது. ஸோ 6 into 14 84. ஸோ அப்போது இதோட வேல்யூ என்ன, 56. இந்த 56 கூட இங்கே எழுதக்கூடாது, நம்ம இந்த இடத்துல தனியாக எழுதிக்கிறது பெட்டர். இப்போ பாருங்கள், இதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு 598 13 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 13 into 4 வந்து நமக்கு 52 இல்லையா. அப்போ இங்கே 4 வருது, அதை இங்கே எழுதிக்கிறேன். இது த்ரூ ப்ராக்டிஸ் தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ 13 into 4 52. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நமக்கு 7 இருக்குது. அப்போ 70 divided by 13 என்ன, 6. அப்போது இதை சால்வ் பண்ணுறப்போ 56 கிடைச்சது, இதை சால்வ் பண்ணுறப்போ 46 கிடைச்சது. இது ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் ஆட் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆட் பண்ணாமலே நம்ம கொண்டு போகலாம், ரைட். இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பிகினராக இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 56 + 46 என்ன வரும் நமக்கு, 102. இதெல்லாம் நம்ம மைண்டில் ஆட் பண்ணணும். இதே ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் 56 46 போட்டு இப்படி ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது, சரியா. அப்போ 102. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுறோம், 102 வருது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இதை வந்து நம்ம மைண்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா என்ன கேட்குறாங்க, 2500ஓட 99%. நமக்கு 100%ஓட 1% மைனஸ் பண்ணிட்டா 99% கிடைச்சோம் இல்லையா. அப்போது இதோட 1% வேல்யூ என்ன, 25 இல்லையா, 25. இதோட 100% வேல்யூ என்ன, ஒரு நம்பரோட 100% வேல்யூ அதே நம்பர் தான். அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 2500. ஸோ இப்போ 2500ஓட நம்ம 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2475 இல்லையா. இது வந்து நான் எழுதியிருக்கேன், இதை வந்து நம்ம எழுதக்கூடாது.
ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். அப்போ 2475 அப்படின்றப்போ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த 102 2475 மைனஸ் 102, ஏன்னா இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறப்போ ப்ளஸ் மைனஸாக மாறிடுது இல்லையா. அப்போது 2475 மைனஸ் 100 ஃபஸ்ட் எடுங்க, என்ன கிடைக்கும் 2375, அதில் நம்ம 2 மைனஸ் பண்ணிட்டோம் 2373 இல்லையா. அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்குது 2373, இவ்வளோ தான் நம்ம எழுதணும். ஸோ இதில் நம்ம எழுதக்கூடியதுன்னு பார்த்தா இந்த வேல்யூ எழுதணும், அதே சமயம் இந்த ஒரு வேல்யூ எழுதணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை நம்ம எழுதக்கூடாது. அதுதான் உண்மையான ப்ரிப்பரேஷன். இது ஃப்ரம் த ஸ்டார்ட் வந்துடாது, பட் இது நம்ம என்ன பண்ணணும், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே சிம்பிளிஃபிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அலாட் பண்ணி இதை நம்ம ட்ரை பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 221 divided by 13 into root of 576 plus 10 square is equal to what? இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற கொஷின் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 221 13 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படிங்கிறது இப்போ சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 576 இந்த 10 ஸ்கொயர் பார்த்தோன்னே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். 576 அப்படிங்கிறது 24ஓட ஸ்கொயர் தான் 576. அப்போ 576க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 24 வரும். அதே சமயம் 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 100. இது எல்லாமே நமக்கு ரியலைஸ் ஆகும். நம்ம என்ன பண்ண தேவை, தனியாக எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இந்த சம்மில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இதை டிவைட் பண்ணுறது மட்டும்தான். இதுக்குமே நம்ம டேபிள்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் 13 டேபிள். இதில் நம்ம டிவைடே பண்ணிடலாம். ஸோ 22ல் எத்தனை 13 இருக்குது, 1 இருக்குது, பேலன்ஸ் 9. 9 divided by 13 7 இல்லையா. அப்போது 221 divided by 13 வந்து 17. அப்போ இங்கே என்ன இருக்குது 24 இருக்குது இல்லையா. அப்போது 17 into 24 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுதான் நமக்கு ஒரு வேல்யூ. ப்ளஸ் இந்த வர வேல்யூட எதை ஆட் பண்ண போகிறோம், நம்ம 100 ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 17 into 24 மல்டிப்ளை பண்ணுறது தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த 24 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதை 20 + 4 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ 17 into 2 என்ன 34. அப்போது 17 into 2 34 அப்படின்னா 17 into 20 என்ன கிடைக்கும் நமக்கு 340 இல்லையா. 17 into 4 நமக்கு என்ன வரும், 17 into 2 வந்து 34. 34 + 34 68. அப்போ 340 + ஒரு 60 400. 400 + ஒரு 8 408. அப்போது இது சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 408 கிடைக்குது. அப்போது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது நமக்கு 100 இருக்குது. ஸோ 408 + 100 508. ஸோ ஆன்சர் என்னது 508. இதில் நம்ம எழுதக்கூடியது இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம எழுதணும். 17 into 17 எழுதணும், 24 எழுதணும், மல்டிப்ளை பண்ணி வர இந்த 340 எழுதிட்டு அடுத்தது வர 64 ஆட் பண்ணி 408 மட்டும் எழுதணும். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எழுதணும், வேறு எதுவும் இதில் நம்ம எழுதக்கூடாது. சரியா. இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 225. 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. இப்போ இந்த இடத்துல இந்த 11 ஸ்கொயரோட வேல்யூ என்ன பண்ணும், 11 ஸ்கொயரோட வேல்யூ 121. ஸோ நம்ம ஆக்சுவலாக சம் என்னது 225 + 144 - 121 தான். அப்போ இந்த சம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டு அதோட 121 மைனஸ் பண்ணலாம். இது ஒன்று. அல்லது இந்த 144ஓட இந்த 121 நம்ம என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த 100 இந்த 100 என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். 44ல் 21 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு 23 இல்லையா. அப்போ 225 + 23ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 248. ஸோ ஆன்சர் 248. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக நம்ம யோசிக்கணும். இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைடை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கணும். இந்த மல்டிப்ளை சிம்பிள் போட்ட கையோட இந்த ஃப்ராக்ஷனை நம்ம இன்வெர்ஸ் பண்ணிடணும். இன்வெர்ஸ் பண்ண என்ன கிடைக்கும் 414 divided by 340. ஸோ இதுதான் நமக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தது பெஸ்ட்டு இந்த 22வையும் இந்த 44வையும் நம்ம கட் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் வரும். இங்கே 2 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2வையும் 1224ஐயும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 1 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 441 23ஆல் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வேல்யூ 340ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இங்கே ஆன்சர் வந்து எல்லாமே இன்டீஜராக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே கேன்சல் தான் பண்ண முடியுமோ இல்லையா, அங்கே எதுவும் நமக்கு டெசிமல் வேல்யூஸ் வராது. அப்போது இந்த 414 நான் 23ஆல் கட் பண்ணுறேன். 41ல் எத்தனை 23ன்னு பார்த்தா நமக்கு 1 தான். பேலன்ஸ் வந்து நமக்கு 18. அப்போது 184 divided by 23 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 8 டைம்ஸ் வரும். 80 into 23 184.
நெக்ஸ்ட் வேற என்ன கட் பண்ணலாம் நம்ம? இப்போ 612ஐயும் 34ஐயும் நான் கட் பண்ணுறேன். இப்போ இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 61ல் எத்தனை 34 இருக்குது? நமக்கு 1 தான் இருக்குது. பேலன்ஸ் வந்து 27. ஸோ இந்த 2 பக்கத்தில் போட்டோன்னா 272. 272 with 34 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8. ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ வருது? 18 வருது இல்லையா? அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணால் 18. ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிற வேல்யூ 18. ஸோ மற்றதை கட் பண்ணுறப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? பேலன்ஸ் 18 இருக்குது. இடையில் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது இல்லையா? அப்போ 18 × 18 அப்படிங்கிறது என்னது? 18ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 18ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 324. இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை சால்வ் பண்ணணும். இந்த வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 2⁷ஓட வேல்யூவோட இந்த 19% ஆஃப் 250 நம்ம மைனஸ் பண்ணணும். சரியா? இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு. அப்போது இந்த 250 ஆஃப் 19% ஆஃப் 250 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எந்த ஒரு நம்பரோட 10%ம் நம்ம ஒரு டெசிமல் தள்ளி டாப் வச்சா நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த 250ஓட 10% வேல்யூ 25. அப்போ 20% வேல்யூ என்னவா இருக்கும்? 50 இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு 250ஓட 1% வேல்யூ என்ன? 2.5. அப்போ இந்த 50ஓட 2.5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 19% உண்டான வேல்யூ கிடைச்சிடும், 47.5. நெக்ஸ்ட் இப்போ இது ஈக்குவலுக்கு எந்த கொண்டு போகிறப்ப என்ன வரும்? -47.5 வரும் இல்லையா? அடுத்தது 2⁷ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 2⁷ஓட வேல்யூ என்ன பண்ணலாம்? நம்ம 2 ஸோ 7 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மெமரி பண்ணி வச்சுருந்தோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது 4, 8, 16, 32, 64, 128. அப்போது 2⁷ஓட வேல்யூ என்ன? 128. அப்போ இந்த 128ஓட ஃபஸ்ட்டு நான் 40 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 88 கிடைக்குமா? 88ஓட ஒரு 7 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். 81ஓட ஒரு 0.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 80.5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது? 80.5. ஸோ ஆன்சர் வந்து 80.5. இந்த இடத்துல நம்ம இது எல்லாமே மைண்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 128 40 போயிடுச்சுன்னா 88, 7 போயிடுச்சுன்னா 81, தென் 0.5 போயிடுச்சுன்னா 80.5 அப்படிங்கிறத மைண்டில் போடணும். இதை எழுதக்கூடாது, புரியணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ எடுத்த டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்ம ஐஸ்வர்யா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.